வெல்கம் 360 adobe. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க நம்மளோட போட்டோஷாப் தான். போட்டோஷாப்ல கண்ணுல இருக்க ஹைலைட் கலரை எப்படி மாத்துறது அப்படிங்கறத நம்ம இந்த கலர் கரெக்ஷன்ல பார்க்க போறோம். சிம்பிளான ஒரு 3 மெத்தட்ல பண்ண போறேன். இது எஃபெக்டிவாவும் இருக்கு இந்த வீடியோ. நம்ம இந்த கண்ணுல வந்து லென்ஸ் கலர்லாம் மாத்துவாங்கல மூவில. சோ அது மாதிரி எப்படி பண்றது? நம்ம போட்டோஷாப்ல ஒரு போட்டோவை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? வெல்கம் டு 360 நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கண்ணோட ஐரிஷ் கலரை எப்படி மாற்றுறது. அதாவது இந்த ஃபோட்டோ மாதிரி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இப்படி இருந்த ஃபோட்டோவோட ஐரிஷ் கலரை இப்படி மாற்றுறது, அதாவது கண்ணோட லென்ஸ் கலரை எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க நான் நார்மலாக ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு ஹெச்டி இமேஜாக எடுத்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஹெச்டி இமேஜ் எங்கே இருக்குது? ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஹெச்டி இமேஜ் நான் கூகுளில் யூஸ் பண்ணி ஒரு ஹெச்டி இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெச்டி இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இந்த இமேஜை சிம்பிளான ஸ்டெப்பில் தான் நான் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் வந்துட்டு நான் சின்ன சின்ன விஷயங்கள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜ் இப்படி நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஐயா கண்ணை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இசட் ஜூம் டூல். ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த மாதிரி ஐ கலர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க நான் இதில் இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உள்ள பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற மாஸ்க்கை வந்துட்டு கொடுக்குறேன். லேயர் மாஸ்கில் பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டு பிரைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க லேயருக்குள்ளே வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் ஐ இன்வெர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ கண்ட்ரோல் ஐ ஆகலை, கண்ட்ரோல் ஐ இன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா தான் பெட்டராக இருக்கும். கண்ட்ரோல் ஐ இன்வெர்ட். சாரி, நம்பர் லாக்கில் இருக்கிறதுனால இது ஆகலை என்னோட லேப்பில். ஸோ ஓகே, கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஐ இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ஸோ ப்ரஷில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மாஸ்கிங்கில் பார்த்தது தான் ஒயிட் வந்துட்டு எரேஸ் பண்ணும், பிளாக் வந்துட்டு திருப்பியும் கொண்டு வரும் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை. ஸோ நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன், ஸ்மூத் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸ்மூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு இதை எரேஸ் பண்ண போகிறேன். ஸோ கேப் லாக் ஆனில் இருக்குது, அதனால் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ப்ளஸ் மார்க்கில் வருது. ஸோ மேலே வந்துட்டு எரேஸ் பண்ண போகிறேன். ஓகே, பெட்டர். நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் இதை. ஸோ ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு கண் கலர், அதாவது ஐரிஷ் கலர் வந்துருச்சு. ஸோ இந்த ஐரிஷ் கலரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கலர் ஆகணும். ஸோ சேம் அதே மாஸ்கிங் உள்ளே போகிறேன். போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் போயிட்டு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறேன். கலரை வந்துட்டு இந்த லாஸ்ட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த லாஸ்ட்டுக்கு எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்றதுனால இந்த கலர் கொண்டு வந்துடுறேன். ஸோ உங்களோட விஷ் தான், அது என்ன மாதிரி கலர் வேணுன்றதும் உங்களோட விஷ் தான். ஸோ கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க லேயரில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க சேம் கண்ட்ரோல் ஐ பண்ணிங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த இடத்துல இருக்க கலர்ஸை மட்டும் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் நான் கம்மி பண்ணிட்டனாலும் ஓகே, கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிக்கலாம், எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஸோ ஐயை எவ்வளோ ஜூம் பண்ணுறோமோ நம்மளுக்கு அந்த எரேசிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எரேசிங் இல்லை, நம்ம கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இமேஜ் எவ்வளோக்கு ஜூம் பண்ணி பண்ணுறோமோ அந்தளவு நம்மளுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்துட்டு ஹார்ட் ப்ரஷ் எடுத்துக்காதீங்க, ஸ்மூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸ்மூத் ப்ரஷ் எடுத்து எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு இப்படி வந்துட்டு ஸ்மூத்தாகவே கிடைக்கும். ஸோ ஐ ஃபீல் பெட்டர். இப்படி வந்துட்டு நான் அதை ஃபுல்லாக வந்துட்டு ஸ்மூத் பண்ணிடுறேன். ஓகே, தவறுதெல்லாம் மேலே போயிடுச்சு அப்படின்னா கூட எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த கலரையும் நான் வந்துட்டு இந்த ஐ கலரையும் வந்துட்டு நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பெட்டர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க திரும்பி இதை கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷனுக்குள்ளே போகிறேன். போயிட்டு திரும்பியும் இதை கொஞ்சம் வந்துட்டு வேரியேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ஐ கலர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக வேணும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி ப்ளூவாக இருந்தாலும் ஓகே. ஸோ
ஐ ஃபீல் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த எல்லோவாக இருந்தாலும் சரி ப்ளூவாக இருந்தாலும் சரி ஸோ எனக்கு இந்த கலர் ஓகே பெட்டராக தோணுது. ஸோ இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர் வேணுமோ, ஓகே இந்த கலர் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ சேம் இப்போ வந்துட்டு லேயர் கண்ட்ரோல் ஐ கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்டிங்கன்னா இந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ மேலே நான் ஃபார்ம் பண்ண ஐ கலரை வந்துட்டு நான் திரும்பி வந்துட்டு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு அந்த கலரோட பெட்டராக வந்துட்டு இருக்குன்றதுனால இதை சூஸ் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ இப்போ திரும்பியும் வந்துட்டு இந்த கலரை சூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா திரும்பி ஒரு ஹியூ கலர் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா சேம் பிரைட்னஸ் கொடுத்துட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் கலரை வந்துட்டு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுனால ஸோ பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் நான் கொடுக்கல. ஸோ இது நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஸோ ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுங்க பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டாக. ஓகே பெட்டர். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கொஞ்சம் அதிகமான எஃபெக்டை வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பெட்டராக வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபீல் ஒரு கொஞ்சம் எஃபெக்ட். ஓகே இந்த கலர் எனக்கு பெட்டராக தோணுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா லேயர்க்குள்ளே வந்துட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்டு எனக்கு கீழே இருக்க கலரை வந்துட்டு நான் அதை சேச்சுரேட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ரெட் கலர் மிங்கிளான ஒரு கலர் வந்துட்டு வரும். ஸோ இதோட ஒரு கலரை வந்துட்டு மிங்கிள் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கலர் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிங்க் கலர். ஸோ ஓகே எனக்கு வந்துட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் பெட்டராக இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஓகே 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 ஸோ ஓகே ஸோ எனக்கு இன்னொரு ஐ கலரும் வந்துட்டு உள்ள மிங்கிள் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த கலரையும் வந்துட்டு மிங்கிள் பண்ணிக்கலாம். ஒரு 3 கலராக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒரு 3 கலராக நம்ம மிங்கிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இல்லை ஹியூ சேச்சுரேஷன் கலர் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் மாறணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் தாராளமாக நீங்கள் ஹியூ சேச்சுரேஷன் கலரை மாற்றிக்கவும் முடியும். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வந்துட்டு இருக்கும். ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கலர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி மாறணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கலரை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான டிசைனை வந்துட்டு நம்ம ஈஸியாக உருவாக்கிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கலரை வந்துட்டு ஈஸியாக உருவாக்க முடியும். இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.